Good morning students. Differential calculusல radius of curvature அந்த டாபிக்ல தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ radius of curvature of the curve in polar coordinates இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது polar coordinatesல நமக்கு curve கொடுத்துட்டாங்க அப்படின்னா radius of curvature எப்படி கால்குலேட் பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலா தான் இங்கே நோட் பண்ணியிருக்கோம். rho is equal to r square plus dr by d theta the whole square whole power 3 by 2 divided by r square plus 2 into dr by d theta the whole square minus r into d square r by d theta square. இதுதான் radius of curvature in polar coordinates அதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த கார்டியாய்டு ஆர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா. அதாவது நமக்கு ஒரு கார்டியாய்டு ஈக்குவேஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸில் கொடுத்துட்டாங்க. தென் இதுக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் கேட்குறாங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? we know that radius of curvature rho is equal to r square plus dr by d theta whole square whole power 3 by 2 divided by r square plus 2 into dr by d theta whole square minus r into d square r by d theta square. இதுதான் ஃபார்முலா. இது நம்ம இந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? dr by d theta கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் d square r by d theta square கால்குலேட் பண்ணணும். இந்த டூ வேல்யூஸையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரோவினுடைய வேல்யூ, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1 கொடுத்துக்கலாம். given that நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கர்வ் ஈக்குவேஷன் r ஈக்குவல் டு a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கர்வ் ஈக்குவேஷன் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dr by d theta கிடைக்கும். நெக்ஸ்ட் d square r by d theta square நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? dr by d theta அப்படின்னு ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? a கான்ஸ்டன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு ஆகும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் ப்ளஸ்ன்னு ஆகிடும் சைன் தீட்டா. இப்போ dr by d theta is equal to a sin theta. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் d square r by d theta square நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். அதாவது dr by d theta is equal to a sin theta. Again differentiate with respect to d theta. theta பார்த்து நம்ம திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? d square r by d theta square அப்படின்னு ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? ஏ கான்ஸ்டன்ட்டு சைன் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா, அதனால ஏ காஸ் தீட்டா இப்படி நம்ம நோட் பண்ணலாம். இப்போ இந்த டூ வேல்யூஸையும் நம்ம ரோ ஃபார்முலா இருக்குல்லையா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ரோனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ரோ நமக்கு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ நமக்கு? ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் டிஆர் பை டி தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2 இல்லையா? இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆரினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டேட்மெண்ட்டில்? a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா இல்லையா, அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். a இன்ட்டு 1 மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, அதை நம்ம எப்படி நோட் பண்ணிக்கலாம்? a ஸ்கொயர் இங்கே தனியாக ஸ்கொயர் நம்ம மார்க் பண்ண முடியும். ப்ளஸ் dr by d theta என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம்? a sin தீட்டா இல்லையா? இப்போ a sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3 by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம்? a ஸ்கொயர் இருக்குது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 ஆகும். ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 காஸ் தீட்டா இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே ஸ்கொயர் தனியாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு ஆகும் ஹோல் பவர் 3 by 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த a ஸ்கொயர் நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோன்னா என்ன ஆகும்? a ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 a ஸ்கொயர் காஸ் தீட்டா அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா ஹோல் பவர் 3 by 2. இப்போ இந்த இடத்துல a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, இங்கே a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இந்த டூ டேர்மில் இருந்தும் a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோன்னா என்ன ஆகும் நமக்கு? இங்கே ஃபஸ்ட்டு a ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இந்த டூ டேர்மில் இருந்து a ஸ்கொயரை நம்ம காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன ஆகும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இங்கே பேலன்ஸ் உள்ள டேர்ம் வந்து மைனஸ் 2 a ஸ்கொயர் காஸ் தீட்டா ஹோல் பவர் 3 by 2.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே நம்ம காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1 இல்லையா, 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கும், இங்கேயும் ஏ ஸ்கொயர் இருக்கும். அப்போ அந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணும்போது 2a ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். இங்கே நமக்கு -2a ஸ்கொயர் காஸ் டீட்டா. இப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் 2a ஸ்கொயரை நம்ம காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 1 - காஸ் டீட்டா அப்படின்னு ஆகும். நமக்கு 1 - காஸ் டீட்டா ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதாவது நமக்கு சைன் டீட்டா காஸ் டீட்டா அதாவது சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா, இந்த 2 ஃபார்முலேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், இதுக்கான ஃபார்முலா நோட் பண்ண முடியும். இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டா நம்ம நோட் பண்ணுறோம்னா இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 1 - காஸ் 2 டீட்டா டிவைடட் பை 2 இதுக்கு ஈக்குவல். இப்போ இந்த 2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 2 சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 - காஸ் 2 டீட்டா இல்லையா. இப்போ இந்த இடத்துல 2 டீட்டான்னு இருந்தால் இங்கே டீட்டான்னு அப்ளை பண்ணுவோம், அதுவே இங்கே டீட்டான்னு இருந்தால் இங்கே டீட்டா பை 2. அப்போ 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இஸ் ஈக்குவல் டு எப்படி நம்ம நோட் பண்ண முடியும், 1 - காஸ் டீட்டா அப்படின்னு நம்ம நோட் பண்ண முடியும். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம், இதுதான் பேசிக் ஃபார்முலா, இதுலேருந்து இந்த ஃபார்முலா நம்ம நோட் பண்ணியிருக்கோம். நம்ம டேரெக்டாக இந்த ஃபார்முலா கூட நம்ம மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். அதாவது நமக்கு 1 - காஸ் டீட்டான்னு இருந்தால் 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2, அதுவே இங்கே 1 + காஸ் டீட்டான்னு இருந்ததுன்னா இங்கே 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2. அதாவது இந்த 2 ஃபார்முலாஸையும் நம்ம மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அதாவது 1 - காஸ் டீட்டான்னு இருந்ததுன்னா 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2, அதே போல் 1 + காஸ் டீட்டான்னு இருந்ததுன்னா 2 காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2. அதே போல் நம்ம ஆப்போசிட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல நமக்கு 1 - காஸ் டீட்டா இருக்குது, அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வெளில 2a ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2 இப்படி நம்ம அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே இங்கே 3/2 இருக்கு இல்லையா, அது இந்த ஸ்டெப்பில் நம்ம இங்கே மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே 3/2 ஹோல் பவர் 3/2, அதே போல் இங்கேயும் நமக்கு ஹோல் பவர் 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம வந்து 2 ஸ்கொயர் அப்படின்னு மார்க் பண்ணலாம். இங்கே a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா பை 2 ஹோல் பவர் 3/2. இப்போ எல்லாமே பவர் 2 இருக்கு இல்லையா, அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணலாம், 2a sin theta by 2 ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இப்படி நம்மளால் மார்க் பண்ண முடியும். இந்த 2வும் இந்த 2 நமக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த கியூப் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம இந்த டேர்ம் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா 2 கியூப் a கியூப் இன்ட்டு சைன் கியூப் தீட்டா பை 2. இப்போ இந்த 2 கியூபோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், 8 இல்லையா, 8 நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே a கியூப் சைன் கியூப் தீட்டா பை 2 அப்படின்னு ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நியூமரேட்டர் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி நோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 2ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் டினாமினேட்டர் எடுத்து அதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு dr பை டி தீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர். இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஆரினுடைய வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்டேட்மெண்ட்டில், a இன்ட்டு 1 - காஸ் டீட்டா. ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே a ஸ்கொயர், இங்கே 1 - காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் நம்ம நோட் பண்ணிடுறோம். இங்கே நெக்ஸ்ட் 2 இருக்குது, dr பை டி தீட்டாவுடைய வேல்யூ a சைன் தீட்டா. ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மைனஸ் ஆரினுடைய வேல்யூ நமக்கு எதுக்கு ஈக்குவல்னு சொன்னோம், a இன்ட்டு 1 - காஸ் டீட்டா இன்ட்டு டி ஸ்கொயர் ஆர் பை டி தீட்டா ஸ்கொயர், இதனுடைய வேல்யூ நமக்கு a காஸ் டீட்டா. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இங்கே a ஸ்கொயர் இருக்குது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இதை நோட் பண்ணுறோம் அப்படின்னா 1 ஸ்கொயர் 1 ஆகும். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா -2 காஸ் டீட்டா. இங்கே நமக்கு 2a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே a இன்ட்டு a ஸ்கொயர்னு ஆகும், காஸ் டீட்டான்னு ஆகும். இப்போ a ஸ்கொயர் காஸ் டீட்டாவை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், இங்கே வெளில மைனஸ் இருக்குது, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நமக்கு a ஸ்கொயர் காஸ் டீட்டா அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட்டு மைனஸ் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு ஆகும் இல்லையா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இங்கே a ஸ்கொயர் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இங்கே a ஸ்கொயர் ஆகும். இங்கே a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா -2a ஸ்கொயர் காஸ் டீட்டா ப்ளஸ் 2a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. இந்த ஸ்டெப்பில் நம்ம மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் a ஸ்கொயர் காஸ் டீட்டா அப்படின்னு ஆகும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகும், a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். இங்கே a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா, அதே போல் இங்கேயும் a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா, ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2a ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் நோட் பண்ணுறோம் அப்படின்னா 2a ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா. நெக்ஸ்ட் பேலன்ஸ் உள்ள டேர்மை நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா -2a ஸ்கொயர் காஸ் டீட்டா, இங்கே நமக்கு -a ஸ்கொயர் காஸ் டீட்டா. இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்,
இங்கே ஏ ஸ்கொயர். இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம 2a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 2 டேர்மும் நமக்கு இங்கே 2a ஸ்கொயர் இருக்குது, இங்கே a ஸ்கொயர் இருக்குது. அதாவது 2a ஸ்கொயர் காஸ் தீட்டா, இங்கே a ஸ்கொயர் காஸ் தீட்டா ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணி மைனஸ் சைன் நம்ம நோட் பண்ணுவோம். இப்போ -3a ஸ்கொயர் காஸ் தீட்டா இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இங்கே a ஸ்கொயர்னு ஆகும். இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் வேல்யூ 1. அப்போ நமக்கு 2a ஸ்கொயர்னு ஆகும் இல்லையா? அப்போ a ஸ்கொயரும் 2a ஸ்கொயரையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 3a ஸ்கொயர்னு ஆகும். நெக்ஸ்ட் இங்கே -3a ஸ்கொயர் காஸ் தீட்டா. இப்போ இந்த 2 டேர்மில் இருந்தும் 3a ஸ்கொயரை காமனாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 1 - காஸ் தீட்டான்னு ஆகும். இப்போ 1 - காஸ் தீட்டானா நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம்? 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 இல்லையா? அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். டினாமினேட்டர் வேல்யூ வந்து நமக்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 3a ஸ்கொயர் இன்ட்டு 1 - காஸ் தீட்டா. இப்போ 3a ஸ்கொயர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 - காஸ் தீட்டாவுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா நம்ம நோட் பண்ணலாம்? 2 × sin ஸ்கொயர் தீட்டா பை 2 இல்லையா? இப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னா 6a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2. இப்போ இதுக்கு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கொடுத்துக்கலாம். சப்ஸ்டிடியூட் ஈக்குவேஷன்ஸ் 2 and 3 இன் ஈக்குவேஷன் 1. 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு ரோனுடைய வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? நியூமரேட்டர் வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? 8a³ sin³ தீட்டா பை 2 டிவைடட் பை 6. டினாமினேட்டர் வேல்யூ 6a ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2. நம்ம சால்வ் பண்ணுறோன்னா என்ன ஆகும்? இங்கே a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இங்கே a ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அதே போல் இங்கே ஸ்கொயர் இருக்குது, இது க்யூபில் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே 4 2s are 8, 3 2s are 6 இல்லையா? இப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 4/3 × a × sin தீட்டா பை 2 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருந்தோம்? அதாவது 1 - sin தீட்டா பை 2 இல்லையா? அதாவது sin ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படி இருந்ததுன்னா 1 - காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இல்லை 1 - காஸ் தீட்டான்னு இருந்ததுன்னா நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 2 sin ஸ்கொயர் தீட்டா பை 2 இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல் நம்ம சொன்னோம்? 1 - காஸ் தீட்டாவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா நோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இங்கே sin தீட்டா பை 2 இருக்குது. இந்த ஃபார்முலாவிலேருந்து sin தீட்டா பை 2 கால்குலேட் பண்ணி இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ கவனிங்க, sin ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்கு இல்லையா? ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நம்ம ரைட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை 2 அப்படின்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ரூட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா sin தீட்டா பை 2 அப்படின்னு ஆகும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை 2 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? r = a × 1 - காஸ் தீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த 1 - காஸ் தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏவை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா r/a அப்படின்னு ஆகும் இல்லையா? 1 - காஸ் தீட்டாவுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 1 - காஸ் தீட்டா இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம இந்த r/a சப்ஸ்டியூட் பண்ணணும். sin தீட்டா பை 2க்கு பதிலாக r/2a r/a இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா r/2a அப்படின்னு ஆகும். அதை நம்ம sin தீட்டா பை 2 இங்கே இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கவனிங்க, 4/3 a × sin தீட்டா பை 2க்கு பதிலாக என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும்? என்ன கால்குலேட் பண்ணணும்? 1 - காஸ் தீட்டா டிவைடட் பை 2. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4/3 a × ரூட் ஆஃப் 1 - காஸ் தீட்டாவுக்கு பதிலாக r/a. இப்போ r/2a அப்படின்னு ஆகும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வெளில a இருக்கு இல்லையா? 4ல் நமக்கு ஒரு 2 இருக்கும். அப்போ 4 நம்ம 2 × 2ன்னு எழுதலாம். அப்போ 2/3 நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே 2a அப்படின்னு ஆகும். ரூட் ஆஃப் r/2a இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? இப்போ 2aன்னு இருக்குன்னா ரூட்டுக்குள்ளே 2a இருக்குது, இங்கே வெளியில் 2a இருக்குது. இப்போ இதை ரூட்டுக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா, அதாவது இதை நம்ம ரூட்லேருந்து வெளில எடுக்க முடியாது. ஆனால் இந்த டேர்மை நம்ம ரூட்டுக்குள்ளே கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகும்போது இது அப்படியே ஸ்கொயராக உள்ளே போகும் இல்லையா? அப்போ நம்ம எப்படி நோட் பண்ணலாம்? 2/3 ரூட் ஆஃப் 2² a² அப்படின்னு தான் நமக்கு ரூட்டுக்குள்ளே போகும். அப்போ 4a² அப்படின்னு ஆகும். இங்கே 6 டிவைடட் பை 2a. இந்த ரூட் வந்து ஃபுல்லாக தான் நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இந்த a² ஒரு a கேன்சல் ஆகிடும். 1 2 is to 2 2s are 4. அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 2/3 × ரூட் ஆஃப் 2ar. இதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் எ கிவன் கர்வ் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணியாச்சு.